பாமகவுல இருந்து ஒரு தரப்பு மட்டும் அதிமுக கூட கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இது வந்து இட்ஸ் ஆல் a big drama done by அமித்ஷா. அமித்ஷா wants to break அதிமுக totally. அவங்க அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, அன்புமணி ஒரு பக்கம் இருக்கு. அந்த லோக்கல் பார்ட்டி லீடர்ஸை எப்படி பிரேக் பண்றது, அவங்க எப்படி விலைக்கு வாங்குதுன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் இங்க நடந்துச்சு இருக்கு. அப்போ வந்துட்டு அமித்ஷா இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். தட் இஸ் தமிழ்நாடு எப்படி என்னாலும் இந்த தடவை நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஈவன் இஃப் நாளைக்கு இபிஎஸோட அலைன்ஸ் போட்டு ஆவேகோட போட்டாலும் கூட நாளைக்கு இவங்க எல்லாத்தையும் அமித்ஷா ஹஸ் காட் தி கட்ஸ். அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு வாய மூடுன்னு சொல்லிட்டு இவள் டேக் ஓவர் த பார்ட்டி. விஜய் டெல்லி போகாம இந்த பிஜேபி அலைன்ஸை நான் வந்து நிராகரிச்சானா அப்போ வந்துட்டு அந்த பையன் எதுவும் தைரியமா செய்யுதுன்னு நம்ம ஏற்றுக்கலாம். தமிழ்நாடு இல்லாட்டி ஈவன் இந்தியா இஸ் கோயிங் டு ஃபேஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். அதிமுக பாமக கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்காங்க. பாமகவுல இருந்து ஒரு தரப்பு மட்டும் அதிமுக கூட கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன ஆவாங்க அப்படின்றதும் தெரியல. இருந்தாலும் கூட இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ இதை எப்படி பாக்குறது? இவங்க அதை வெற்றி கூட்டணி மெகா கூட்டணின்னு அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல இது வெற்றி சாத்தியப்படுறதுக்கான கூட்டணியா இல்ல எதிர்கட்சியாவது தொடருவாங்களா தமிழ்நாட்டுல? இந்த 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒண்ணு நடந்துச்சு. அப்போ வந்துட்டு பிஜேபி அதிமுகவும் அலைன்ஸ் வித் சோ மெனி அதர் பார்ட்டிஸ். அப்போ இப்படிதான் சொன்னாங்க, மகாகட்பன் சொல்லிட்டு ஹிந்திலயும் இங்க வந்து மகா கூட்டணின்னு சொன்னாங்க. அன்றைக்கு வந்து அதிமுக ஆளும் கட்சி பிஜேபி ஆளும் கட்சி சென்டர்ல அவங்க செலவு பண்ணாத காசு கிடையாது. ஆனா அப்படி இருந்து தோத்தாங்க இல்லையா? அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, பிஜேபி வந்து ஒரு 15-20 சீட் வாங்கும், டிஎம்கே எப்படி சொன்னாங்க. கட்சியில இட் வாஸ் a total wash out for பிஜேபி and அதிமுக. The same thing happened in 2021. Only thing is இந்த இது இபிஎஸ் வந்து இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணிட்டா. இல்ல till then அவங்க they were alliance, they were working together இல்லையா? அப்போ வந்து அந்த 2021 என்ன நிறைய நேஷனல் இதுல டிபேட் இது பண்ண பேனலிஸ்டா போகும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி அலைன்ஸ் தான் ஜெயிச்சு வரும் என்டிஏ அலைன்ஸ் சொல்லிட்டு. ஓகே, பட் அதுமே அப்போ ஃபிளாப் ஆச்சு. பட் 2024ல மறுபடியும் இல்ல அந்த அலைன்ஸ் பிரேக் பண்ணல இபிஎஸ். 2024 பார்லிமெண்ட் அலைன்ஸ் தான் பிரேக் பண்ணாரு. சாரி, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். எஸ்பெஷலி கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் சீட்ல the whole of India, all the journalists I know of my friends வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை ஜெயிப்பாரு. I was the only one who boldly spoke and I did some videos saying that அண்ணாமலைக்கு ஓட் போடாதீங்கன்னு சொல்லி. என்னோட இது இதால அண்ணாமலை தோத்தாருலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் தோத்தாரு இல்லையா? அப்போ வந்து முதல்ல நாங்க சொல்லும் போது எங்களை எல்லாரும் நக்கல் பண்ணாங்க. எப்படி அண்ணாமலை இஸ் வெரி பாப்புலர், யங்ஸ்டர்ஸ் அவர் தான் ஃபாலோ பண்ணாங்க. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் இஸ் a pro பிஜேபி சீட். ஓகே, அப்படி இருந்தும் அண்ணாமலை தோத்தாருன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் a people's current. மக்கள் மத்தியில ஒரு ஒப்பீனியன் போயிட்டே இருக்கும். அது கடைசி நேரத்துல தான் வெளியே வரும். இது வந்து லாட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ், இந்த ஜேர்னலிஸ்ட், இந்த அனலிஸ்ட் எல்லாமே ஒரு நினைச்சுக்கிறாங்க வந்து 1+1 2 கிடையாது. 1+1 can also become 0 in political politicsல anything can become 0 அந்த சிச்சுவேஷன் தகுந்தபடி. அப்படி இருக்கச்சு இப்போ வந்து இந்த மெகா அலைன்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்களே, பாமகவுக்கு வந்து உடஞ்சி கிடக்குது. அவங்க அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, அன்புமணி ஒரு பக்கம் இருக்கு. அன்புமணி தான் இப்போ வந்து அதிமுகவோட போய் அலைன்ஸ் போட்டுருக்குது. இன்னும் பாமக ராமதாஸ் பெரியவர் வந்துட்டு டிஎம்கே அலைன்ஸ்க்கு ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது. ஓகே, ஃபைன். சோ அப்பவும் அந்த கட்சி பாதியா தான் உடஞ்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இந்த பிஜேபி அதிமுக அலைன்ஸே நிக்குமான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இன்னும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு எப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, இன்னும் டெஃபினட்டா 2 months இருக்கு. அந்த 2 monthsக்குள்ளால 1000 நடக்கலாம். அதில் எப்படி அமித்ஷா வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அமித்ஷா டிசைட் பண்றதா நடக்கும்னா, அப்ப அமித்ஷா டிசைட் பண்ணி ஏன் 2024ல இபிஎஸ் கடைசி நேரத்துல இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணாரு?
அப்ப வந்துட்டு இபிஎஸும் ஒரு பெரிய சாணக்கியன் தான். ஓகே, இப்ப வந்துட்டு எல்லாரும் அரசியல் எப்படி, ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் இன்ஸ்டன்ட். ஒரு தெலுங்கு படம் ஒண்ணு வந்துச்சு ஒரு காலத்துல. அப்ப வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுறான், ஒரு சிலர் ஜெயிச்சுட்டு தோக்குறாங்களா ஏதோ சம்திங். அப்ப அவன் என்ன ஐடியா போடுறான்னா, அந்த பான் ஒண்ணு இல்ல, பான்ல வந்துட்டு விஷத்தை கலக்கி எல்லா கேண்டிடேட்ஸையும் சாவடிச்சு மறுபடியும் எலெக்ஷன் வர வைக்கிறான். திஸ் வாஸ் அ மூவி which was took place I think about 30 years back. அப்போ வந்து இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த சைடு இருக்கவன் இவனை நம்ம எப்படி முடியும், நாட் சாவடிக்கிறது நான் சொல்ல, முடிக்கிறது. பாலிடிக்ஸ்ல எப்படி இவனை முடிக்கிறது அவனை முடிக்கிறது, ஒவ்வொருத்தன் ஒரு பிளான் போட்டுருக்கான். அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த சூழ்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, யாருன்னா இந்த கொள்ளடிக்கிறது. அவங்க நாட்டுக்கு சேவை பண்றவன் அவனோட இது அவனோட ஐடியாவே வேறையா இருக்கும். ஆனா இப்ப இருக்கும் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவங்க எதுக்கு அரசியல் இருக்காங்கன்னா, அவங்க நிறைய பணம் கொள்ள அடிச்சிட்டாங்க. இப்ப அவங்க குடும்ப மெம்பர்ஸையும் அவங்க கொள்ளடிச்ச காசை காப்பாத்துட்டு தான் இன்னைக்கு அரசியல்ல இருக்காங்க. சோ எனி ஆஃப் த அலையன்சஸ் இப்ப சோஃபா இருக்குது, நாளைக்கு டிஎம்கே அலையன்ஸ் கூட பிரேக் ஆகி வெளியே வரலாம் ஒரு சில. இதெல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்பத்து மட்டும் டிஎம்கே இஸ் வெரி கான்பிடென்ட் தட் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் அலையன்ஸ் சொல்லி. நோ டவுட் ஆஸ் அன் அலையன்ஸ் தே ஸ்ட்ராங், நோ டவுட் அபவுட் இட். பட் நாளைக்கு காலையில என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாராலையும் யூகிக்க முடியாது. நீங்க எல்லாம் யூகிச்சீங்களா? கரூர் இன்சிடென்ட் நடக்கும், விஜய் யாருன்னா எதிர்பார்த்தீங்களா? யாருமே எதிர்பார்த்தது இல்ல மேம். அப்ப நான் வந்துட்டு என்னோட ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன், கரூர்ல இருந்து அவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுள் வாங்கினேன். See, this is my intuition. Okay, அப்போ வந்து wait and watch. நம்ம let us not get excited. இப்போ வந்து இந்த லீடர்ஸ் இப்போ வந்து செங்கோட்டையன் அங்க போன செங்கோட்டையன் வந்துட்டு டெஃபினட்டா அந்த மனுஷனுக்கு தனி தைரியம் கிடையாது. டெஃபினட்டா இது வந்து அமித்ஷாவோட அட்வைஸ்ல தான் அங்க ஏற்பாடு பண்ணி போயிருக்கணும். இது வந்து இட்ஸ் ஆல் a big drama done by அமித்ஷா. அமித்ஷா wants to break அதிமுக totally. அதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தாவேக்காவையும் இந்த மற்ற எம்எல்ஏஸ் யார் யாரெல்லாம் மிரட்டி டேக் ஓவர் பண்ண முடியுமோ பணத்தாலையும் இது கேசஸாலையும், அதுதான் அவங்க பிளான் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாஜக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா மேம்? ஏன்னா பாஜக தான் இவங்களை கூட்டணிக்கு சேர்றதுக்காக தாவேக்காக்கு செங்கோட்டையன் அவர்களை அனுப்பி வச்சிருக்காரு நீங்க சொல்றீங்க. அப்போ பாஜகவும் செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை மீட் பண்ண போறாரு, அவர் தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நான் சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் சும்மா விளையாட்டா வந்து ஒருத்தர் அதிமுக என்னோட பழைய கொலீக் ஃப்ரெண்டு. அப்ப அவரு சொன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் முடியாது, எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும், எப்படி அப்படி என்ன அரசியல் இருக்கவங்க ஒரு தெனாவெட்டு, அவங்கதான் அல்டிமேட்னு சொல்லு. நான் சொன்ன பார்த்துட்டு இருக்கு, இது நடக்க போகுது. நடந்துச்சா? செங்கோட்டையன் வெண்ட் அண்ட் மெட் அமித்ஷாவா? இந்த அமித்ஷா பீயிங் தி ஹோம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, இந்த ஜெயலட்சுமி மாதிரி தோணான் துர்க்கி எல்லாம் மீட் பண்றதுக்கு அவருக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மீட்டே பண்ணல. அது சொல்லிச்சு 1 வீக்கு அப்புறம் மீட் பண்ண, இதெல்லாம் பொய்யுங்க. ஆக்சுவலி அந்த டெல்லி அமித்ஷாவோட ஆள் தான் இதெல்லாம் பண்றாருங்க. See, Amitha has got a team of people sitting in Tamil Nadu, in West Bengal, in Kerala, and then the local party leaders எப்படி பிரேக் பண்றது, அவங்களை எப்படி இது விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது இப்ப தமிழ்நாட்டிலையும், ஈவன் இன் வெஸ்ட் பெங்கால், கேரளா. இது வந்து நிறைய பேர் பப்ளிக்கு தெரியாது. ஓகே, அப்ப வந்துட்டு அமித்ஷா இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். தட் இஸ் தமிழ்நாடு எப்படி என்னாலும் இந்த தடவை நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஈவன் இஃப் நாளைக்கு இபிஎஸ் ஓட அலைன்ஸ் போட்டு தாவேக்கோட போட்டாலும் கூட நாளைக்கு இவங்க எல்லாத்தையும் அமித்ஷா ஹஸ் காட் தி கட்ஸ், அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு வாய மூடுன்னு சொல்லிட்டு he will take over the parties, which we are seeing in Maharashtra, we saw in Karnataka, எல்லாத்தையும் பார்த்தோம். So I really don't underestimate BJP in that. அவங்க they are a strong party. இந்த மாதிரி தப்பு செய்யறதுலாம் they are very good. Okay, அதே மாதிரி அதிமுகலையும் தாவேக்கால முதுகெலும்பு இருக்குதுன்னா எவனுக்குமே முதுகெலும்பு கிடையாது. தட் இஸ் அமித்ஷாவை வந்து எதிர்க்கு. விஜய் டெல்லி போகாம இந்த பிஜேபி அலைன்ஸை நான் வந்து நிராகரிச்சானா அப்ப வந்துட்டு அந்த பையன் எதுவும் தைரியமா செய்யுதுன்னு நம்ம ஏத்துக்கலாம். பட் இந்த மீன் டைம் ஒரு பெரிய இது போகுது, இந்த மாதிரி காங்கிரஸோட அலைன்ஸ் பேசுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எல்லா கட்சியிலயும் there will be people who will be, ஒரு சிலருக்கு டிஎம்கே பிடிக்காது, ஒரு சிலருக்கு அதிமுக பிடிக்காது. ஒவ்வொரு பார்ட்டி அந்த அலைன்ஸ் அந்த பார்ட்டியில இருக்கவங்களே அது தேவையில்லாம பிரேக் பண்ணுவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க. அப்ப அந்த அலைன்ஸுக்கு பிரச்சனை இருக்கும். இப்ப டிஎம்கே காங்கிரஸோட அலைன்ஸ் சிலுசிலுப்பு நடக்குது என்னன்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸ் அடிச்சதால. சோ இதெல்லாம் கடைசி நேரத்துல எவன் எந்த கட்சியில இருப்பான்னு கிடையாது தெரியாது, யாராவது எந்த கட்சிக்கு ஓடுவாங்கன்னு தெரியாது.
இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு, எரிச்சல் இருக்கு. மக்கள் மத்தியில விலைவாசி ப்ராப்ளம் இருக்குது, விவசாயிகளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, வேலை திண்டாட்டம் இருக்குது, லாட் ஆஃப் திங்ஸ், ஊழல், பயங்கரமா ஊழல் தலையை விரிச்சு ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்னு சொல்லிட்டு அது எண்ட் அவர்ல தான் இதெல்லாம் தெரியும். தட் இஸ் என்னோட நம்பிக்கைப்படி நான் எதிர்பார்க்கறது ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அதிசயம் நடக்காட்டி நான் தான் சொல்றேன், சித்தர் ஆட்சி வரணும். சித்தர் ஆட்சி வராட்டி தமிழ்நாடு இல்லாட்டி ஈவன் இந்தியா இஸ் கோயிங் டு ஃபேஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ். மேம் சித்தர் ஆட்சினா என்ன மேம்? சித்தர் ஆட்சி மீன்ஸ் என்னமோ இட்ஸ் ஆல் குட் பீப்புள் who have to come to rule. See, சித்தர் ஆட்சி மீன்ஸ் ஐ எம் நாட் சேயிங் சித்தர்கள் வந்து இது ஆட்சியை பண்ண போறாங்கட்டு இல்ல. நல்ல மக்கள், பீப்புள், ஒரு அறிவுள்ள மக்கள் ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சு போட்டு வந்து அது வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா வந்தோன்னா அந்த 3ஆம் கிளாஸ்க்கு என்ன தெரியும்? இப்போ நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசியல்வாதிகளை எவ்வளவு எம்எல்ஏஸ் நிஜமாவே படிப்பறிவு இருந்து ஒரு அறிவு இருந்து இல்லாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த இதுக்கு போடுறாங்க. தகுதியானவர்கள் அந்த தகுதியான இடத்துக்கு போய் உட்காராங்கன்னா கிடையாது. சோ தீஸ் திங்ஸ் இதுதான் நான் சொல்றேன். சித்தர் ஆட்சியில மக்கள் யார் அந்தந்த வேலைக்கு யார் யார் போகணும். ஒரு பிடபிள்யூடி மினிஸ்டர்னா அது ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கணும். ஓகே, ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டர்னா அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் படிப்பு இருக்கிறவங்க அங்க போனோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஏதோ ஒரு நம்ம வி வில் பிரிங் அபவுட் சம் குட் திங்ஸ், ரிஃபார்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம். இந்த தோணான் துருத்தி படிப்பறிவு இல்லாததுங்க எல்லாம் எதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் காமராஜ் நான் எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். நீங்க காமராஜோட காலம் வேற. அண்ட் காமராஜ் வாஸ் ஹி ஃபாலோட் ஆல் த ராஜாஜியோட ஸ்கீம்ஸ் தான் அவர் ஃபாலோ பண்ணார். அதை பத்தி இப்ப இன்னைக்கு யாருமே பேசுறது இல்லை. சோ அதெல்லாம் போட்டு இப்ப நம்ம ப்ரூவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு இப்ப நீங்களும் நானும் போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தா ஒரு 8ஆம் கிளாஸ் இருக்கணும், இல்ல 10ஆம் கிளாஸ் இருக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சவங்க போய் ஐஏஎஸ் எழுத முடியாது இல்ல. அப்ப இந்த மாதிரி ஆட்சியாளர்களும் இந்த மாதிரி ஏதோ படிச்சிருக்கணும். அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் சேஞ்சஸ். நான் என்னோட இதுல எதிர்பார்க்கறது வந்து ஒரு பெரிய அதிசயம் நடக்கும், இல்லாட்டி ஒரு மிரக்கல் நடக்கணும். நடக்காட்டி தமிழ்நாடு குட்டி சாப்பிட்டு. ஓகே மேம். ஆனா இப்போ திமுக அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா சொல்றாங்க. திமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? ஏன்னா இந்தியா கூட்டணி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இங்க ஒரு புயலை வேற கிளப்பிட்டு போறாரு அப்பப்போ. கண்டிப்பா இருக்குது மேடாத்தி. பிகாஸ் எவ்வளவு நினைச்சிட்டேன் நான் வந்துட்டு அங்க சலசலப்பு இல்லைன்ட்டு. எல்லாருமே என்ன தெரியுமா, 2 குதிரை மேல காலை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஓகே, எவனுக்குன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்துல ஐ டோன்ட் லைக் சீமான் பர்சனலி. பட் அட்லீஸ்ட் அந்த ஆள் வந்து தனியா தன்னோட கட்சி மெம்பர்ஸ போட்டிருக்கேன், எந்த அலைன்ஸும் போடாம. பட் we don't know, people say getting money from some bigger political parties and he is a spoiler. That is in the results spoil பண்றதுக்கு ஒரு சிலர் வருவாங்க அந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு. சோ திங் பட் தென் தனியா நிறுத்தி போடுறாரு. பட் மற்ற எந்த கட்சியும் தனித்து நின்று தைரியமா நிக்கல. ஓகே, சோ அதில இவங்களுக்கெல்லாம் இவங்க சொந்த செல்வாக்கா இல்லாட்டி மற்றவங்களோட செல்வாக்கெல்லாம் சேர்ந்துதான் இவங்க எல்லாம் ஜெயிச்சு வர்றாங்க. சோ இந்த சூழ்நிலையில் நம்ம ஒன்றும் பேச முடியாது. பட் என்னோட எதிர்பார்ப்பு as a citizen of தமிழ்நாடு and as a citizen of India that இந்த மாற்றங்கள் வரணும், நல்ல ஆட்சியாளர்கள் வரணும், நாடு நல்ல செழிப்பா இருக்கணும், மக்கள் நல்ல சந்தோஷமா செழிப்பா இருக்கணும்னு சொல்லி இது என்னோட ஆசை. இந்த ஆசைப்பாடுல தப்பு கிடையாது. ஓகே மேம். ஆனா இப்போ ஒரு பக்கம் இதெல்லாம் இந்த பக்கம் இருந்தாலும் கூட அந்த எலெக்ஷன்ல ஒரு 4 முனை போட்டி இருக்க போது. இல்ல நீங்க சொல்ற மாதிரி சித்தர் ஆட்சி வரணும்னா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி நல்லவர்கள் இல்ல தூய்மையானவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு கட்சியினரும் ரொம்ப தீவிரமா களத்துல நின்று செயல்படுறாங்களே மேம். அப்போ இவங்களுக்கு இதெல்லாம் வெற்றியை கொடுக்காதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஓகே, அவங்க நினைக்கிறது கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட கணிப்பு, இது என்னோட கணிப்பு. நான் எதிர்பார்க்கறது ஒரு நல்லாட்சி வரணும், மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது. சம் லீடர்ஸ் ஆர் தேர் நல்லா நினைக்கணும்னு நினைக்கிறது அவங்க. பட் வந்து நிறைய பேர் அரசியலுக்கு இப்போ வருது, அவங்களே அரசியல் ஒரு பிசினஸா தான் வச்சு நான் இவ்வளவு செலவு பண்ணா நான் இவ்வளவு எடுக்கலாம். ஆதவ் அர்ஜுனா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்கிறாங்க வந்துட்டு மக்களுக்காக சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு. See, politics is a place where you do service, மக்கள் சேவை. ஆனா எங்க விஜய் என்ன சொல்றது, நான் என்னோட 200 கோடி இதை விட்டு போட்டிங்க வரேன்னா யாருமே உன்னை விட்டு போட்டு வரல. 200 கோடி விட நீங்க 2 லட்சம் கோடி சம்பாதிப்பேன், அப்ப 200 கோடி பிச்சை காசு. இது மக்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். நான் இது மை ஓன் திங். தட் இஸ் ஒரு அதிசயம் நடக்கணும், நடக்காட்டி நாடு இன்னும் குச்சி செல்வாங்க தான் என்னோட கணிப்பு.
இது ரைட் ஆர் ராங் நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் சொன்னதால அதுதான் நடக்கணும்னு இல்ல, பட் இத என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே மேம். இப்போ இது எலெக்ஷன் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ லயலோ கல்லூரி முன்னாள் மாணவர்களும் ஒரு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வேல அப்போ மக்களுக்கு அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்க? லயோலா காலேஜ்ல படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் பெரிய ஜீனியஸ் நினைக்காங்க. இவங்க எல்லாம் பெரிய பிஸ்கெட்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த காலகட்டத்துல செல்வாக்கு இருந்ததால அந்த காலேஜஸ்ல எப்படியோ அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப வந்து நிஜமாவே இவங்களோட திறமையில இவங்க எல்லாம் போய் அந்த காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி லாயலால இருந்து வர்றவங்க எல்லாருமே பெரிய ஜீனியஸா இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே தவறுதான். அகில ஜீனியஸஸ் கேன் பி எனிவேர், எங்க இருந்தும் வரலாம். அகில இது வந்து காலம்தான் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம். ஓகே மேம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்க கூட பகிர்ந்து நன்றிகள் மேம். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.